என்னம்மா சொல்றீங்க? பெத்த மகன் அம்மாவுக்கு கொள்ளி வச்சா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். ஆனா அம்மா தான் பிள்ளைக்கு கொள்ளி வச்சா பெத்த மனசு என்ன பாடுபடும்? அந்த கொடுமையை எப்படி தாங்கிக்க முடியும்? உங்க மகனுக்கு என்னாச்சு? நாளைக்கு நாளைக்கு அவரோட ஆயுள் முடிய போகுதும்மா. ஏங்க நாளைக்கு சாவ போறவங்க கிட்ட வந்து உதவி கேப்பீங்களா? யார் மனசையும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அம்மா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என் பேரு பத்மா. அம்மா, நான் உங்களை தேடிதான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். உங்களை பத்தி தான் காலையில இருந்து விசாரிச்சிட்டு இருக்கேன்மா. ஊருக்குள்ள யாருமே விவரம் சொல்லாம என்ன ஊரை விட்டு போன்னு விரட்டிட்டே இருக்காங்க. இப்ப கூட நான் உங்க மகனை கூட பார்த்தேம்மா. அவர் கூட உங்களை பத்தி எதுவுமே சொல்லல. இந்த ஊரை விட்டு போயிடுங்கன்னு மட்டும்தான் சொன்னாரு. ஆமா, நீ எதுக்காக என்ன தேடி வந்திருக்க? மீனாட்சி அம்மன் மூக்குத்திய நந்தினி கிட்ட இருந்து மீட்கிறதுக்காக நான் உங்க உதவியை கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. மீனாட்சி அம்மனோட மூக்குத்தி? ஆமாம்மா. மீனாட்சி அம்மனோட மூக்குத்திய நீ ஏமா மீட்கணும்? அதனாலதான் இன்னைக்கு என் குடும்பமே இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. அம்மா, நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். என்ன நம்புங்கம்மா. தயவு செஞ்சு வாங்க. தயவு செஞ்சு வந்துருங்கம்மா. வாங்கம்மா, வாங்க. என்ன பண்ணலாம்? என்ன சிஸ்டர், நமக்கு வந்த சோதனைய பாத்தீங்களா? இல்ல, ஆஃப்டர் ஆல் ஒரு கிளிய காலி பண்றதுக்கு நாம எப்படி எல்லாம் படாத பாடுபட வேண்டியதா இருக்குது. ஷேம் ஷேம் பப்பி ஷேம். நாம எத்தனை பேரை கொலை பண்ணி இருக்கிறோம். முட்டாள், அது ஒண்ணும் ஆஃப்டர் ஆல் கிளி இல்ல. அந்த கிளியோட உடம்புக்குள்ள இருக்கிறது சூர்யாவோட உயிர். சூர்யாவோட உயிரை காப்பாத்த மாறி துர்காவோட உடம்புக்குள்ள இருந்து போராடிக்கிட்டு இருக்கா. சிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சிஸ்டர். நம்மளால தான் அந்த கிளிய கொல்ல முடியல. ஆனா அந்த இச்சாதாரி நாகத்தால கூட அந்த கிளிய டச் பண்ண முடியல. பாத்தேளோ, என்னதான் நம்ம நாக்ஸ் விதவிதமா உருமாறினாலும் அந்த கிளிய கொல்ல முடியலையே சிஸ்டர். டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்குது சிஸ்டர். சிஸ்டர், என்ன யோசனை?